டீசல் படம் நம்மள எல்லாத்தையும் உட்கார வச்சு எரிவிட்ட மாதிரி இருக்கு. டீசல் ஃபுல் எம்டின்னு சொல்லலாம். போரு லேக்கிங்கு அப்படிதான் இருக்குது. படம் வெளிவிடாமே இருந்திருக்கலாம். அதுலயா இருக்கிறதே வேஸ்ட். இந்த படத்துல அவ எதுக்கு வரா எதுக்கு போறானே தெரிய மாட்டேங்குது. ஹரிஷ் கல்யாணிங்க எதுக்கு இந்த படம் சூஸ் பண்ண அப்படின்னே தெரியல. இந்த படத்துக்கு பதிலாக வேற படம் சூஸ் பண்ணிருக்கலாம். டீசல் எனக்கு தெரிஞ்சு இந்த படங்களோட விட்டுருக்க வேணாம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க போல இது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கத்தி படத்தை இன்னொரு தடவை பார்த்த மாதிரி இருக்குது. அதில் தண்ணி இல்லை டீசல் அவ்வளோதான். கடைசியில் அவர் ஹரிஷ் கல்யாண் பேசும்போதும் இந்த கத்தி படத்தில் விஜய் என்ன பேசினாரோ அந்த மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசுகிறாரு. அது ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே போகுது. சில இடத்துலலாம் தூங்கவே வச்சிருது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நிறையா ஜம்ப் கட்டை அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அது போர் அடிக்கிற மாதிரி. கிரிஞ்சில் இல்லை, அந்த மொக்க படம்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசென்ட் வாட்ச், அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம். நிறைய இடத்துல அரசியல் பிச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கிற தலைவர் எல்லாத்தையுமே தாக்கியிருக்காங்க. அதெல்லாம் டைரெக்டாகவே தாக்கியிருக்காங்க. பட் ஆனால் என்ன சொல்ல வந்த விஷயங்கள் தெளிவாக சொல்ல முடியலன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஹரிஷ் கல்யாண் நம்ம பார்க்கில் வேறு மாதிரி பார்த்துருப்போம். ஒவ்வொரு படத்துலையும் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவர் நடிக்கிறது நல்லாவே தெரியுது, நடிக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா அந்த கேரக்டராக இருந்தால் தெரியாது. பட் நடிக்கிறப்ப கொஞ்சம் மாசாக நடிக்கிறேன்னு பேரில் அது ஒரு மாதிரி போகுது. அதனால் அது இல்லையெல்லாம் தேவையில்லாது தான். சும்மா வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். வெறும் லவ் சீன் மட்டும். அதே லிஸ்ட்டு தான். அது இல்லையாக்க அதே லிஸ்ட் தான். வினை வில்லன் கேரக்டருக்கு நம்ம டாக்டர் படத்தில் போனதே பரவாயில்ல போல. இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. சும்மா போலீஸுன்னு அந்த தோரணையில் மாட்டிட்டு போகிறாரு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் அது கடைசியில் அவரும் திருந்திடுறாரு. அதனால் பெருசாக எதுவும் ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. கதையில் பெருசாக ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. புது டேரக்டர் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பார்த்துட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ மீன் கத்தியை தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை ஃபுல்லாக. அதனால் எனக்கு அந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஹாஃபுமே ஸ்லோவாக தான் இருக்குது. நான் எப்போ இன்ட்ரோல் அதுக்குள்ளே விட்டாங்களான்னு யோசிப்போம். பட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக படத்தை முடியணும்னு சொல்கிற அளவுக்கு தான் 2.5 மணி நேரமே நமக்கு வளன்னு இழுத்துட்டு இருக்க மாதிரி. ஏன்னா திடீர்னு ஒரு அரசியல் போயிட்டுருக்கோம். திடீர்னு இவங்க லவ் பண்ணுறதை காட்டிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. அப்புறமேட்டு ஒருத்தனை பிடிச்சி உள்ள தூக்கி போடுவாங்க, இன்னொருத்தன் இங்கே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. இந்த லவ்வும் அந்த அரசியலும் சேர்ந்து கலந்து போகிறனால ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சது ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேலே. அந்த பச்சை குதிரை சாங்கை இந்த படத்தில் தான் ப்ளேஸ் ஆயிடுச்சு. அது தப்பான இடத்துல ப்ளேஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ. அண்ணன் நல்ல சாங்கு தான், நம்ம 5 வருஷமாக அதை கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தப்பான இடத்துல பிளேஸ்மெண்ட்டு அது எதுக்கு பாட்டுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது படத்தில் பார்க்குறப்ப. பைசனும் டியூட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறமேட்டு இது ஆவரேஜ் தான். ஆமாம், டீசல் ஆவரேஜ் தான். ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி பெருசெல்லாம் கதையெல்லாம் ஒன்றும் சொல்கிறது. டீசல் ஃபுல் எம்டி, ட்ரை ஆகிடுச்சு. எதுவுமே கனெக்ட் ஆகலை, எல்லாமே ஜம்ப் கட்டாக தான் இருக்குது. ஒரு போர்ஷன் முடியறதுக்குள்ளே இங்கே அடுத்த போர்ஷன் வந்துடும். அதனால் கனெக்டும் ஆகலை, கரெக்டான லூப்பும் இல்லை. ஏதோ ஒரு படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. அது படம் பார்த்தவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை அவர் சூஸ் பண்ணிருக்காமன்னு யோசிச்சிருக்கணும். அதுலயா வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். வினய் டாக்டர் மாதிரிலாம் இல்லை. அவர் ஒரு போலீஸ். அந்த இதுக்கு மாஃபியாவுக்கு சப்போர்ட் பண்றாரா இல்லையா, அதுதான் கடைசியா இது வரும். இல்லை, சீரியஸா நான் ஒரு 45 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டேன். இன்ட்ரோக்கு முன்னெல்லாம் தூங்கிட்டேன். ஏன்னு தெரியல. நான் இவன்ட்டையும் கேட்டேன், என்ன தூக்கம் வந்துச்சாடான்னு. நானும் தூங்கிட்டேன்டா, லைட்டாக தூக்குற மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னா நான் தூங்கிட்டேன். செகண்ட் ஹாஃபும் தூங்கிட்டேன். அப்படிதான் இருந்தது படம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். கதை ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிருந்தா வச்சா நல்லா இருந்திருக்கும். பட் இது ரொம்ப ஸ்லோவாக போகும், ஜம்ப் கட்டும் ஆகும். எப்படின்னா இப்போ ஜெயில் காட்டுவாங்க, லவ் காட்டுவாங்க, அப்புறம் போராடுறத காட்டுவாங்க. ஸோ எதுவுமே கனெக்ட் ஆகாது. இல்லை, நான் ட்ரைலர்லாம் பார்க்கல. ஓவரால் ரேட்டிங் டீசல் ஃபுல் எம்டி. லாஸ்ட் பேஸ் கூட இல்லை, அப்படிதான் இருப்பேன். இந்த படம் பைசன், டியூட்,
டீசல். ஏன்னா இந்த படத்தை பேசாம அவங்க ரிலீஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம். முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருந்தா அந்த படம் ஓடி இருக்குமா இல்லை? அப்ப 10 out of 4 வந்திருக்கும், அவ்வளவுதான் வந்திருக்கும். இப்ப ஃபுல் எம்டியா இருக்குது. கதை எப்படின்னா அந்த ஒரு இதை வச்சு ஒரு லவ் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வச்சு போகுது கதை. அதுதான் பாலிடிக்ஸ் புரியலங்க. படம் வந்து தூங்கி இல்ல, படம் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல தூங்கிட்டேன். பார்க்கலது இல்ல, ஃபுல் போரு. ட்ரீசர் நல்லா, ட்ரைலர் விடும் போது நல்லா இருந்தது. இப்ப படம் ஃபுல் போரு. தீபாவளிக்கு வந்து இது படம் விட்டுருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு அப்போ கழிச்சு விட்டுருந்தா ஓடி இருக்கும். படத்துக்கு போகாம சொல்லுவாங்களா பஸ்? நாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்லோவா தான் போகுது. அது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா விஜய் கடைசியா ஒரு படம் வந்தது இல்லைங்களா, கத்தி, அந்த படம் சாயல் மாதிரி இருக்கு. அரசியல் எல்லாம் வேணாமே. என்னது அதுல்யா ஆர்மி? அந்த பொண்ணு படத்துல இருக்கிறதே வேஸ்ட்ன்றேன். அதுக்கப்புறம் அதுல்யாவை பத்தி கேட்டீங்கன்னா ஏதோ இருக்கட்டுங்க.